நாங்கள் அன்றைக்கு முருங்கைக்காய்க்கு பிலாக்கொட்டை போட்டு கறி எப்படி வைப்பேன் பார்க்க போகிறோம். வெங்காயம் வதங்கி கொண்டிருக்கு, தக்காளி பழம் வதங்கி கொண்டிருக்கு, பொன்னிறமாக போய் கொண்டிருக்கு. கொஞ்சம் பெருஞ்சீரம் போட போகிறோம். கொஞ்சம் பெருஞ்சீரம் போட்டுட்டு கிளறிட்டு இப்போ எல்லாம் ஓகேயா இருக்கு. நாங்கள் முருங்கைக்காயை போட்டுட்டு பிலாக்கொட்டையும் முறையாக போடுவோமா? பிலாக்கொட்டை லைட்டாக கிளறிட்டு நல்லா கிளறக்கூடாதுங்க, ஏன்னா அபியாது தண்ணி. தேவையான உப்பையை போட்டுட்டு கம்மியாக விடுவோம். அதுக்கு மெயினாக நிற்கணும். கொஞ்சமாக மேலே விடாதான் நல்லா அவியும். இப்போ தூள் போடக்கூடாது, அவிஞ்சு வரைக்க தான் தூள் போடணுமா? முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் கொண்டு இருக்குது. இப்போ லைட்டாக தட்டி உள்ளி, தனியாக உள்ளியை மட்டும் போட்டேன். லைட்டாக தட்டி கட்டி போட நல்ல வாசனையாக இருக்கும். குட்டி போடுறதில்ல, வட்டி மிளகு போடுறதில்ல. இப்போ கொஞ்சம் போடணும். கூட வச்சோம் இதை கொண்டிட்டு மூடி விட்டா எல்லாம் தூள் பேருக்கிற மாதிரி விடுவாங்க. லைட்டாக உங்களுக்கு வேணும்னா உப்பு பார்க்கலாம். உப்பு எல்லாம் பார்த்துட்டு மூடி விட்டு ஓகே. இப்போ அவிஞ்சு கொண்டு வந்துட்டுது. என்ன செய்யணும்னா லைட்டாக பால், முதல் பால் கொஞ்சமாக விட்டுட்டு அப்படியே மூடி விட்டா ஓகே. இப்போ வந்து முருங்கைக்காய் அவிஞ்சிட்டுது. இது எப்படி பார்க்குறேன்னா, ஒரு முருங்கைக்காய் எடுத்து ஒரு முருங்கைக்காய் எடுத்து எடுத்தா வரும். வந்தா அவிஞ்சிட்டாங்க இதெல்லாம் இது அப்படி தான் அவங்க எடுத்து பார்க்குறோம். இப்போ பாருங்க, முருங்கைக்காய் பிலாக்கொட்டை போட்ட கறி ரெடி. எப்படி இருக்குது? சமைச்சு சாப்பிட்டு சொல்லுங்க.